Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakaksyaruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து On Evolution அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கறத இப்ப பார்க்கலாம். Spiritual purification is very important. Whatever weaknesses are within the disciple will be magnified. Whatever is in the soil sprouts. Your tendencies will come out. நேத்து நம்ம படிச்ச சூத்ரால இருந்து ஒரு கண்டினியூஷன் தான் இந்த சூத்ரா. Spiritual practice ஆன்மீக பயிற்சியில தூய்மைப்படுத்துதல் மிக முக்கியமானது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஆன்மீகமா தூய்மைப்படுத்துறது மிக முக்கியமானது. ஆன்மீகம் அப்படிங்கறத எதை குறிப்பிட்டாங்க அப்படின்னு திரும்ப சொல்லணும்னா இந்த பல்வேறு சூத்திராக நம்ம சொல்லியிருக்கோம். ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே ஆத்மாங்கிற உணர்வோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ஆன்மீக பயிற்சி சொல்றாங்க. ஆத்மாங்கிற உணர்வோடு வாழ்றதுக்கான முயற்சி எடுக்கும் போது ஆத்மாவை தூய்மைப்படுத்துறது மிக மிக முக்கியமானது. ஆத்மா எந்த நேரத்துல அசுத்தமாகுது? இயல்பாவே கடவுளுடைய குணம் கொண்டது. அப்போ தன்னுடைய உயர்ந்த நிலையில அது தூய்மையானதுதான் இருக்கு. ஆனா பிறவி எடுக்கும் போது இந்த வாகனம் மற்றும் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட உடல்ல அது வாழ்றதுக்காக வாழ்ந்து பிறவி அனுபவங்களை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கும் போது இந்த உடல்களோடு ஐக்கியப்படுத்திக்கிறது தானே. அப்போ உடல்கள் உணர்வுகள் எண்ணங்கள் அசுத்தமாகிறதுனால இந்த வாகனங்களோட அசுத்தம் அந்த ஆத்மாவை பாதிக்குது. அதனாலதான் ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு பார்த்தா ஆன்மீக ரீதியா நீங்க தூய்மை அடையணும் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. Whatever in the soil will sprout அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது நிலத்துல இருக்கக்கூடிய எல்லா விதைகளும் உரமோ தண்ணியோ போட்ட உடனே அது முளைக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒரு சீடர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாமே முளைச்சு வளர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதனால சீடர்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க, மிக சாதாரண மனிதர்கள் தான் யாருங்கிறத உணராம இந்த ஆன்மீக பயிற்சியில முன்னேறதுக்கான எந்த செயல்பாடுகளும் அவங்க எடுக்காத பட்சத்துல அவங்களுக்கு உரம் போட்ட மாதிரி இருக்காது. அவங்க நிலத்துல உரம்ங்கிறத எதை சொல்றாங்க? இந்த ஆத்மாவோட எனர்ஜி அந்த வாகனங்கள்ல போய் படுறது அதிகம் கிடையாது. அதனால ஒரு வறண்ட நிலத்துல செடிகள் அவ்வளவு காய்க்காது, செடிகள் பூத்து காய்க்காது, வளர்றது கூட கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனா அதே நிலத்துல உரம் போட்டுட்டோம்னா தண்ணி நிறைய ஊத்திட்டோம்னா அந்த நிலத்துக்குள்ள இவ்வளவு நாள் இல்லாததெல்லாம் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் சீடர்களுடைய மனது சொல்லக்கூடிய அந்த சாயில்ல மண்ணுக்கு சமமானது மனதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எண்ணங்கள் உணர்வுகள் விதையா இருக்கு இல்லையா? அது எல்லாமே அந்த ஆன்மீக பயிற்சிக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா? அந்த தியானம் பண்றது இல்ல அந்த ஆன்மீகமா முன்னேறதுக்கான எல்லா செயல்பாடுகளையும் நீங்க எடுக்கும் போது மிக அதிகமான தெய்வீக சக்தி உங்க மனதுல படும். மனதுல பட்ட மாத்திரத்துல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் மேம்படும். அப்ப பலவீனங்கள் இருக்கிறதுனால நம்ம பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட பலவீனங்களும் மிக அதிகமா மேக்னிஃபை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி இந்த விவசாய நிலத்துல நீங்க எவ்வளோ பூச்சி மருந்து போட்டாலும் இந்த களைகள் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த விவசாயி எப்படி தொடர்ந்து ஒரு நல்ல பலன் எடுக்கிறதுக்காக நல்ல அறுவடை எடுக்கிறதுக்காக அந்த களைகளை தொடர்ந்து எடுத்துட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய பலவீனங்கள் சொல்லக்கூடிய அந்த வீக்னஸஸ தொடர்ந்து நம்ம களை எடுத்துட்டோ இருந்தோம்னா ஆன்மீக பார்வைக்கான ஆன்மீகமா முன்னேறதுக்கான பயிற்சியில நம்ம வெற்றி பெற்றதான். இதை நம்ம குறிச்சு வச்சுட்டோம்னா இந்த சூத்ரா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஆயிடும். பலவீனங்கள் எல்லாருக்கும் உண்டு, அது வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் உண்டு. அதனால்தான் ஆன்மீகமா தூய்மைப்படுத்துறது மிக மிக முக்கியமானது. இதை குறிச்சு வச்சுக்கலாம். Wish you a great day. Namaste.